أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே உறவு மறவாமை என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நட்பண்புகள் ஒழுக்கங்கள் என்கின்ற அந்த பெரிய விரிந்த தலைப்பிலே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பான இந்த உறவு மறவாமை என்கின்ற ஒரு தலைப்பை விளங்கப்படுத்தலாம், ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் புகாரி அவர்கள் தனது சஹீஹுல் புகாரியிலே ஹுஸ்னுல் அஹதி மினல் ஈமான், கடந்த கால உறவுகளை அல்லது கடந்த கால நலவுகளை மனதிலே ஞாபகம் வைத்து உறவு பாராட்டுதல் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்கின்ற ஒரு தலைப்பிட்டு ஒரு சில முக்கியமான செய்திகளை எல்லாம் என்ன செய்கிறார், அதிலே கொண்டு வருகிறார். இந்த அதாவது சிறந்த குணம் நன்றி பாராட்டுதல் அல்லது நன்றி செலுத்துதல் என்கின்ற பகுதிக்குள் வந்தாலும் கூட அந்த பகுதியிலும் இது ஒரு டிஃபரண்டான வித்தியாசமான ஒரு அம்சமாக இருப்பதனால் இது தனியாக பேசப்பட வேண்டிய பகுதி என்பதனால்தான் ஷுக்ர், நன்றி செலுத்துதல், மனிதனுக்கு நன்றி செலுத்துதல், நன்றி பாராட்டுதல் என்பதை தாண்டி ஹுஸ்னுல் அஹ்த், மறவாமை என்கின்ற, கடந்த காலத்தை மறவாமை என்கின்ற, கடந்த கால உறவுகளை மறவாமை என்கின்ற ஒரு தலைப்பை இமாம் புகாரி என்ன செய்கிறார், இட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இது போன்ற தலைப்புகளை எல்லா நட்பண்புகள் சம்பந்தமான நூல்களிலும் இடம்பெற செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்றால் மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நலவுகளுக்கு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய தன்மை தான் அதிகமாக இருக்கும். இப்பொழுது தனக்கு என்ன நலவு நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நலவுகளுக்கு நன்றியோடு இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னால் தனக்கு செய்யப்பட்ட ஒரு உபகாரத்தையோ தனக்கு உறுதியாக உறுதுணையாக இருந்த ஒரு உறவையோ ஞாபகப்படுத்தி நன்றியோடு இருத்தல் என்பது இயற்கையிலேயே என்ன செய்துவிடும், தூரமாக போய்விடக்கூடிய ஒரு தன்மை எல்லோரிடத்திலும் உண்டு. வேண்டுமென்று தான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டதனால், ஒரு பெரிய மரியாதை அடைந்து விட்டதனால், ஒரு பொருளாதாரத்தின் தரத்தை அடைந்து விட்டதனால் கடந்த காலத்திலே உள்ள உறவுகளையும் நட்புகளையும் நலவுகள் எல்லாவற்றையும் மறக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், வேண்டுமென்று புறக்கணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனா மனித இயல்பும் என்ன அப்படி என்று சொன்னால், அந்த நாட்கள் தூரமாகிவிட்டால், இடம் தூரமாகிவிட்டால், காலத்தால் ஒருவர் தூரமாகிவிட்டால், அந்த ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் தனக்கு நடந்த ஒரு நலவையோ தன்னோடு இருந்த ஒரு உறவையோ ஞாபகப்படுத்தி வைத்து அதை பேணுகின்றவர்கள் பொதுவாக குறைவு. இதனால் தான் நன்றி செலுத்துதல், நன்றி பாராட்டுதல் என்கின்ற தலைப்பிலேயே இந்த ஹுஸ்னுல் அஹ்த், உறவு மறவாமை என்கின்ற ஒரு தலைப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தில் இடம்பெறுவதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் எமது வாழ்க்கையுடைய கடந்த கால ஒரு 40 வருட 30 வருட 20 வருட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலருடைய வாழ்க்கையில் கல்வி ஒரு பெரிய அதாவது கிஃப்டாக இருந்திருக்கும். காரணம் பொருளாதாரமின்மையின் காரணமாக. அந்த பொருளாதாரமின்மையின் காரணமாக ஒரு பாடசாலை போவதே ஒரு கனவாக இருந்திருக்கும். அந்த கனவை யாரோ ஒருவர் என்ன செய்திருப்பார், ஆரம்பமாக நிறைவேற்றி வைத்திருப்பார். சிலர் இப்பொழுது அதாவது இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் முடித்து உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து பெரும் தொழிலில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த காலம், அவர் முதலாவது ஆனா படிப்பதற்காக அவர் பாடசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதன் அந்த உதவி மறந்து போயிருக்கும், அந்த உறவையும் என்ன செய்திருக்கும், மறந்து போயிருக்கும். சில பொழுதுகளில் உள்ளம் கனத்து விட்டால், உள்ளம் அப்படி அந்த அதாவது ஈரம் அதாவது கல்லாகி போய்விட்டால், இதெல்லாம் ஒரு பெரிய உதவியா என்று நினைக்கக்கூடிய இடத்துக்கும் என்ன செய்து விடுவார், போய்விடுவார். இன்றைக்கு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ற இடத்திற்கும் போய்விடுவார். இது மனிதனுடைய ஒரு இயல்பிலே உள்ள ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால்
பொதுவாக ஈரமாக உறவுகள் இன்றைக்கு இருப்பதற்கெல்லாம் காரணம் எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் சமநிலையில் இருந்து கொண்டிருப்பதனால. இவர்கிட்ட ஒன்று போகுது, அவர்கிட்ட ஒன்று என்ன செய்து வருகிறது. இருவரும் உற்ற நண்பர்கள், உயிர் நட்பு போல பேசிக்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம என்றைக்கும் பிரிய மாட்டோம். ஏன்? 10 வருஷமா கொடுக்கல் வாங்க நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து போகுது, அங்கிருந்து என்ன செய்து வருகிறது. அது முடிந்து விட்டால் பெற்றோர்களை கூட தூர போடக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் பார்க்கிறோம். சொத்தெல்லாம் எழுதிட்டாச்சு, சொத்தெல்லாம் பிரிச்சுட்டாச்சு, இனி கவனிக்க வேண்டிய எந்த தேவையும் பெற்றோர்களுக்கு இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்தால், அந்த பெற்றோர்களுடைய உச்சகட்ட மரியாதையாக நல்ல பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 5000 பணம் கொடுக்கிறது, அவ்வளவுதான். நல்ல பிள்ளைகள் செய்யக்கூடிய உச்சகட்ட நலவு ஒரு 5000 பணத்தை கொடுப்பது. அப்படி என்றால் கெட்ட மோசமான பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அங்க ஹுஸ்னுல் அஹ்த் இல்லை. அங்க இருப்பதெல்லாம் அவர் எனக்கு செஞ்சார், அதனால் நான் என்ன செய்கிறேன் என்கின்ற உணர்வு இருக்கே தவிர, அவருடைய அந்த கடந்த காலத்துடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மனதிலே நினைத்து பாராட்டக்கூடிய தன்மை இல்லை. இது மனிதனில் இன்றைக்கு நம்ம எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறோம். தன் பிள்ளையை உம்ரா செய்ய வைக்க, ஹஜ் செய்ய வைக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? சவுதியில் உள்ளவர்கள் குறிப்பாக ஆசைப்படுகிறார்கள். 5 வயசு, 4 வயசு, 3 வயசு அந்த புள்ள ஹஜ் செய்து உம்ரா செய்து 20 வருடத்துக்கு பின்னால அவனுக்கு இஹ்ரா கட்டின ஞாபகமே இருக்காது. 20 வருடத்துக்கு பின்னால இஹ்ரா கட்டின ஞாபகமே இருக்காது. அவன் 20 வருடத்துக்கு முன்னால உங்களோட உள்ளம் அவனது இஹ்ராம் துணியை அணிந்து பார்த்த சந்தோஷத்தை அவனால நினைச்சு பார்க்க கூட முடியாது. அவனால நினைத்து பார்க்க கூட என்ன முடியாது. எவ்வளவு தூரத்தில் அவங்களோட உணர்வு வாழ்ந்து கொண்டிருக்கும், எவ்வளவு தூரத்தில் அவரது உணர்வு செத்திருக்கும். எனவே ஹுஸ்னுல் அஹ்த் என்பது இருக்கிறதே, இதை நம்ம தலைப்பாக பேசுகிற நேரத்தில் நாங்கள் உணர்ந்து சில விஷயங்களை உயிர்ப்பிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நல்லவர்களும் பல நலவுகளை மறந்திருப்பார்கள். ஒவ்வொரு நல்லவர்களும் பல உறவுகளையும் என்ன செய்திருப்பார்கள்? மறந்திருப்பார்கள், தூரமாக இருப்பார்கள். அதனால்தான் நம்ம பார்க்கிறோம், போன் கண்டெக்ட் வந்து ரீப்ளேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 300 இருந்தா ஒரு 5 வருஷத்துல பழைய 300 போயிடும், பழைய 300 போயிடும். அந்த லெவலுக்கு என்ன செய்யும்? மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் அர்வல் அம்சிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் அவருடைய தோழர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஹுஸ்னுல் அஹ்த், உறவு மறவாமை, நலவு மறவாமை என்கின்ற தன்மை நிறைய கொள்கை வேறுபட்ட பொழுதும், குஃபுர் இஸ்லாம் என்று வந்த காலத்தின் பொழுதும் மறக்காமல் இருந்த பல நிகழ்வுகளை குடும்ப ரீதியாக, ஆட்சி ரீதியாக, வேறு உறவுகள் ரீதியாக, நட்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா விதத்திலும் பார்க்க முடிந்த நிறைய உதாரணங்களை என்ன செய்யலாம்? நாங்கள் சொல்ல முடிந்த நிலவில் நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாக பாருங்கள், குடும்ப ரீதியான சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். சில பொழுதுகளில் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்? கணவனுடைய கடமை கணவன் செய்வார், மனைவியுடைய கடமை மனைவி செய்வார். இது சாதாரணமான குடும்பம். ஆனா சில குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் மனைவி பெரிய தியாகமே செய்திருப்பால் அந்த கணவனுடைய உருவாக்கத்திற்கு, கணவன் பெரிய தியாகமே செய்திருப்பார் அந்த மனைவியுடைய உருவாக்கத்திற்கு. இது சாதாரண கணவன் மனைவியாக கருத முடியாது. ஒரு பெரிய சப்போர்ட் ஆக இருந்து கணவனது லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு பல விதத்தில் அதாவது தியாகங்களை செய்த ஒரு பெண்மனுடைய உதாரணமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஏனைய எந்த மனைவிகளுக்கும் இல்லாத சிறப்பு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உண்டு. காரணம், தனது பொருளாதாரம் மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் அவரது இலட்சியங்களுக்கு குறுக்காக அமையாமல் அவரை ஆறுதல் படுத்தி அவரை உற்சாகமூட்டி சப்போர்ட்டிவாக இருந்ததில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பெரும் பங்கு உண்டு. நபி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த சிறப்பை தெரிந்திருந்ததனாலும் அவர்களுடைய அந்த உச்சகட்ட தியாகத்தை தெரிந்திருந்த, தியாகம் என்று நான் இங்க சொல்வது சும்மா பொறுமையாகிறதல்ல, அவர்களுடைய பங்கையும் செலுத்தி நபி அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன செஞ்சாங்க? பெரும் பங்களிப்பு செய்தனாலும் அவர்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது திருமணம் முடிக்கவில்லை. என்ன காரணம்? அவர்களுடைய உள்ளம் அதன் ஊடாக படுகின்ற அந்த வேதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. காரணம், மனைவி என்ற அந்தஸ்துக்கு மேலாக ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பெண்மணியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்படி சிலருடைய பலருடைய வாழ்க்கையில் இப்படி தியாகம் உள்ள மனைவிகளும் தியாகம் உள்ள கணவன்மார்களும் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஆனால் மரணித்த பின்னால் நபி அவர்கள் 10 மனைவிகளை திருமணம் முடித்தார்கள். அதுக்கு பின்னால மறக்கணுமா இல்லையா? 10 வருஷம் எல்லாம் போயிட்டு மறக்கணுமா இல்லையா? முடிஞ்சது, மௌத்தாயிட்டாங்க, இருக்க வரைக்கும் நல்லா இருந்தோம் என்று நபி அவர்கள் இருக்கவில்லை, இருக்கவும் முடியவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு சகோதரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஹாலா அவங்க சலாம் சொன்ன உடனேயே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருந்து பதில் சொல்லிட்டு என்ன பதில் சொன்னாங்கன்னா, அல்லாஹும்ம ஹாலா, அந்த பெருமூச்சு விட்டு யா அல்லாஹ் ஹாலா வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை நபியர்கள் சொன்னாங்க. எப்படி அந்த ஒரு அந்த 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 அவங்க சலாம் சொன்ன உடனேயே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உடைய சலாம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, ஞாபகம் வந்தது. அல்லாஹும்ம ஹாலா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டு அவர்கள் என்ன ஆவேசப்பட்டு பேசுகின்ற அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலாவோடு நடந்து கொண்டார்கள். வீட்டுக்கு அவங்க வந்த நேரம் உணவை கொண்டு வந்து வச்சு அவங்களை கவனித்து ஒரு அதாவது ஒரு பெரிய சிரத்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீங்க உணவு போடுங்க என்று ரசூலுல்லாஹ் வெளியே போகல, அவங்க பெரிய என்ன சிரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை சஹீஹுல் புகாரியிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜஸ்ஸாமா அல் முஸனியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வருகிறார். முஸனி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடனேயே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா காலத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மூதாட்டியான ஒரு பெண்மணி, அவர்களையும் விழுந்து விழுந்து நபி அவர்கள் கவனித்தார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், ஒரு மூதாட்டியான பெண்மணியை இன்னும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. என்ன காரணம் என்றா ரசூலுல்லாஹ் அந்த அதாவது ஜஸ்ஸாமா அல் முஸனியா என்ற பெண்மணியை பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க ஜஸ்ஸாமா அல் முஸனியா இல்ல ஹஸ்ஸானா அல் முஸனியா பேரை மாத்துறாங்க, ஹஸ்ஸானா என்று மாத்துறாங்க. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, கைஃப அன்தும் பஅதனா, எங்களுக்கு பிறகு உங்களோட லைஃப் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். கைஃப அன்தும் பஅதனா, எங்களுக்கு பின்னால் அப்படின்னா ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும், அதுக்கு பின்னால என்ன செஞ்சிட்டாங்க, தூரமாயிட்டாங்க. கைஃப அன்தும் பஅதனா, எங்களுக்கு பின்னால நீங்க எப்படி வாழ்ந்தீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர்கள் பதில் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கோபப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான், பழைய உறவுகளை மறக்காமை ஈமானில் உள்ள ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடந்த கால ஒரு இன்றைக்கு எந்த நலவும் பயக்க இயலாது, இன்றைக்கு எந்த உபகாரம் செய்யறதுக்கு வழி இல்லை. ஆனால் கடந்த கால ஒரு குடும்ப உறவை ரசூலுல்லாஹ் மறக்கவில்லை. வீட்டிலே எந்த ஒரு குர்பானி கொடுத்தாலும் எந்த ஒரு உலுஹியா கொடுக்கப்பட்டாலும் எதை அறுத்தாலும் நபியர்கள் மறக்காமல் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தோழிகளுக்கு என்ன செய்து விடுவார்கள், அந்த உணவுகளை எல்லாம் அனுப்பி வைப்பார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். காரணம், அப்படிப்பட்ட ஒரு பங்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள், செலுத்தி இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். தன் கணவன் அந்த தனிமையிலிருந்து வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதட்டத்தில் வந்த நேரத்தில் கூட அந்த பதட்டத்தை அதிகப்படுத்தாமல், கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு பொழுதும் இழிவுபடுத்த மாட்டார். இன்னக ல தஹ்மிலுல் கல் வ தக்ரித் தைஃப் வ துஈனு அலல் மல்ஹூஃப், இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, தேவைப்பட்டவருக்கு உதவி செய்கிறீர்கள், கஷ்டப்பட்டவர்களை சுமக்கிறீர்கள், ஏழைக்கு சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், அல்லாஹ் ஒரு நாள் உங்களை இழிவுபடுத்த மாட்டார் என்று ஆறுதல் கொடுத்து அவரது நபித்துவத்தை உறுதி செய்த ஒரு பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹுஸ்னுல் அஹத் மறக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் ஒரு உணவு விருந்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாப்பாடு வருகிறது, இன்னொரு சாப்பாடு போகிறது, ஒரு சாப்பாடு வருது, இன்னொரு சாப்பாடு போகுது. அந்த அளவுக்கு பல வகையான சாப்பாடு பரிமாறப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முகத்தை சிவரின் பக்கம் திருப்பிக் கொண்டு கண்ணீர் வடித்து அழுதார்கள். கேட்கப்படுகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லி. இப்ப சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். ஒரு ஈருள்ள ஒரு உயிர் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாத நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். நபியர்கள் இது போன்ற வகை வகையான உணவுகளை எல்லாம் என்ன செய்ததில்லை, கண்டது இல்லை என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துன்பப்பட்டு சொல்லுகின்ற அளவில் நபியவர்களுடைய அந்த அழகான உறவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள், ஞாபகப்படுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஹுஸ்னுல் அஹத், கடந்த கால ஒரு உறவுடைய ஞாபகத்தை குடும்ப ரீதியாக ஞாபகப்படுத்திய ஒரு முக்கியமான இடம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கை ரீதியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவுடைய காலத்திலே இந்த கொள்கைக்காக நிறைய கஷ்டப்பட்டார்கள். கஷ்டப்பட்ட நேரத்தில் நபி அவர்கள் உயர்வார்களா, வெற்றி பெறுவார்களா, அந்தஸ்தை அடைவார்களா, ஆட்சியாளராக வருவார்களா, இது போன்ற ரோம் பாரசீகம் எல்லாம் நபி அவர்களுடைய காலுக்கு கீழ் பணியுமா என்பதை கனவில் கூட என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாத ஒரு காலகட்டம். நபி அவர்களை ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் ஈமானுக்காக மட்டும் ஈமான் கொண்டவர்கள். லா யஸ்தவூன், அல்லாஹ் தஆலா சொல்றான், மக்கா வெற்றிக்கு பின்னால் ஈமான் கொண்டவர்கள் முன்னால் ஈமான் கொண்டவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த கால பகுதியில் நபி அவர்களுக்கு இறைவனை அன்றி வேறு எந்த துணையும் இல்லை என்ற காலப்பகுதியில் தன்னை ஈமான் கொண்ட தோழர்களை தானும் பாதுகாக்க முடியாம அமைப்பில் அவர்கள் தங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த கால பகுதியில் சில குஃபார்கள் நபி அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள். சில இறை நிராகரிப்பாளர்கள் நபி அவர்களுக்கு துணையாக நின்றார்கள், நபி அவர்களை பாதுகாத்தார்கள். தாயிஃபுக்கு போய்விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களால் இழிவுபடுத்தப்பட்டு திரும்பி மக்காவுக்குள் வருகிற நேரத்தில் நபி அவர்கள் தனியாக நுழைய விரும்பவில்லை. ஏன், எல்லா சப்போர்ட்டும் இழந்து விட்டார் என்றதனால இவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் என்ன செஞ்சிருக்கும், வரும் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிவார் தேடினார்கள். தன்னை பாதுகாப்பாக மக்காவுக்குள் அழைத்து செல்லுகின்றவரை தேடினார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்து மனாஃப் என்ற பாட்டனார் வழியாக வரக்கூடிய ஒரு உறவான முத்இம் இப்னு அதி, மிக அந்தஸ்துள்ள அந்த சமுதாயத்திலே அவர் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லி தனது தோழர்களை எல்லாம் அழைத்து ஆயுதங்களை அணிந்து கொண்டு மக்காவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்து, நான் நபி அவர்களுக்கு முகம்மதுக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டேன், அவர்களுடைய பாதுகாப்பிலே கை வைப்பது எங்களது பாதுகாப்பிலே கை வைப்பதற்கு சமம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காஃபிரான இறை நிராகரிப்பாளரான முத்இம் இப்னு அதி பாதுகாப்பு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிபுடைய அந்த ஷேபு அபி தாலிப் என்று சொல்லி ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்களை, அதாவது உணவு பரிஸ்காரம் செஞ்சு அவர்களை ஒதுக்கி வைத்தார்களே, அந்த கால பகுதியில் அவர்களுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகள் என்ன செய்தன, கஅபத்துல்லாஹ்வில் தொங்க விடப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் அபுல் பக்தரி அல்லது அபுல் பக்தரி என்று சொல்லக்கூடிய ஒருவர் காபிரானவர் போய் அதை எடுத்து கிழித்தார். எமது மக்கள் பசியிலே வாடுவதற்கு நாங்களே துணையாக நிற்பதா என்று சொல்லி ஒரு இறை நிராகரிப்பாளர் காபிர் அதை எடுத்து கிழித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே இந்த இரண்டு விஷயங்களை நபி அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு பத்ர் யுத்தம் நடக்கிற நேரத்தில் பத்ர் யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லக்கிய அபுல் பக்தரி ஃபலா யக்துல்ஹு, இந்த யுத்தகலத்தில் அபுல் பக்தரியை யார் சந்தித்தாலும் அவரை கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அவரை கொல்லக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹுஸ்னுல் அஹத், அந்த ஒரு உதவியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கவில்லை என்பதை நாம் இந்த செய்தியில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே, பத்ர் கைதிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு மக்கத்து காபிர்களுடைய பத்ர் கைதிகள் எல்லாம் கைதியாக நிற்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லவ் கானல் முத்இம் இப்னு அதி ஹய்யன் ثم كلمني في هؤلاء النتنا لتركتهم له. முத்இம் இப்னு அதி அவர் காபிராகவே மரணித்தார். அவர் உயிரோடு இருந்து இந்த நாற்றம் பிடித்தவர்கள் விஷயத்தில் அவர் சிபாரிசு செய்து இவர்களை விடுமாறு சொன்னால் அவருக்காக நான் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்திருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி, அவருக்காக இந்த அனைத்து கைதிகளையும் நான் விடுதலை செய்திருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கொள்கையில் அவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் செய்த அந்த நலவை, ஒரு காலத்தில் செய்த அந்த உதவியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலத்தின் இறுதி கட்டத்தில் பழிவாங்கக்கூடிய அந்த உணர்வுடைய நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஞாபகப்படுத்தினார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஹுஸ்னுல் அஹத், ஒரு சிறந்த ஒரு நல்ல பண்பாட்டை நபி அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், இதிலே பார்க்கிறோம். எப்பயோ செய்த ஒரு நலவை இப்பொழுது நினைத்தால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிஷ்காரம் செய்திருக்கலாம். அதை கணக்கிலேயே என்ன செய்யலாம், எடுக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஹுஸ்னுல் அஹத் என்பது இருக்கிறதே, என்றோ நமக்கு எப்பொழுதோ உரிய நேரத்தில் செய்யப்பட்ட நலவு அல்லது என்றோ எப்பொழுதோ நமக்கு உறுதுணையாக இருந்த ஒரு உறவு என்றைக்கும் ஒரு மனிதன் எவ்வளவு வருடங்கள் கடந்தாலும் சரி மறக்க கூடாது என்பதை
இஸ்லாம் இந்த செய்திகளின் மூலம் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி தருகிறது. அது ஈமானில் ஒரு பகுதி என்றும் என்னது இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எமது வாழ்க்கையிலே எத்தனை விஷயங்களை நாம் எம்மை கண்டுகொள்ளாமை என்பது நமக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் நமக்கு கூலி தருவான். நாம் கண்டுகொள்ளாமல் இருத்தல் என்பது ஒரு பாவம். நாம் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு அவர்கள் எத்தனையோ பேர் வயோதிபர்களாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், நாம் அந்தஸ்திலே இருந்து கொண்டிருப்போம். ஆனால் நம்ம சந்தர்ப்பம் இல்லை, நேரம் இல்லை, இன்னும் என்னது சூழல் அமையவில்லை என்றே காலம் தாழ்த்தி கொண்டு என்ன செய்வோம், இருந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நல்ல சிறந்த குணத்தை உள்வாங்கி எமது உறவுகளையும் நலவுகளையும் மறக்காத நல்லுள்ளம் கொண்ட மக்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நலவுகளை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்முடைய தோழர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த நிகழ்வுகளின் ஊடாக கூட இந்த ஹுஸ்னுல் அஹத், உறவை பேணல், கடந்த கால நலவுகளை பேணல் என்கின்ற அந்த அதாவது பண்பாட்டுகளை காணலாம். எந்த அளவுக்கு என்றால் ஜாகிலிய மக்களிடத்தில் அந்த பண்பாடு என்ன செய்தது, இருந்தது. ஜாகிலிய மக்களிடத்திலே அந்த பண்பாடு இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி அவர்கள் காவிர்களுடைய தரப்பில் பேச்சுவார்த்தைக்காக வருகிறார்கள். சிறந்த ஒரு மனிதர், காவிர்களுக்கு மத்தியிலே ஒரு சிறந்த ஒரு மனிதர். அப்படி வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையில் உள்ளவர்கள் எல்லோரையும் பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொன்னார், உங்களோடு இருப்பவர்கள் எல்லாரும் இடையிலே விட்டு ஓடக்கூடிய நிறைய முகங்களை நான் பார்க்கிறேன் என்றார். யுத்தம் ஒன்று நடந்ததுன்னு சொன்னா இடையில விட்டு ஓடக்கூடிய சில முகங்களை பார்க்கிறேன் என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி அவர் பின்னர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அப்ப சொல்றாரு, அதாவது காவிர்களுக்கு சார்பாக இருந்த நேரத்தில், அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்த நேரத்தில் உம்சுஸ் பத்ரல் லாத், லாத்துடைய அபத்தை சுவைத்துக் கொள் என்று சொல்லி, அதாவது அவர்களுடைய கடவுளை ஏசி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை என்ன செய்தார்கள், அந்த இடத்துல கோபப்பட்டு பேசினார்கள். பேசியவுடன் உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி கேட்டார், அப்படி பேசினது யார் என்று கேட்டார் அந்த சபையில. அப்ப சொல்றாங்க அபூபக்கர் அப்படி என்றாங்க. எவ்வளவு நிதானமான காபிராக இருந்தும் எவ்வளவு ஒரு நிதானமான ஒரு பதில் என்பதை பாருங்கள். அவர் சொன்னார்கள், அபூபக்கர் அபூபக்கரான்னு கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக கடந்த காலத்திலே நீங்கள் செய்த ஒரு உதவிக்கு இன்னும் நான் நன்றி செலுத்தவில்லை, உபகாரம் செய்யவில்லை என்று மட்டும் இல்லை என்றால் இதற்கு நான் பதில் சொல்லி இருப்பேன், இது அதற்கு சமனாகட்டும் என்று சொல்லி சொன்னார். எப்படி கடந்த காலத்தில் நீங்கள் செய்த ஒரு உதவிக்கு நான் இன்றும் நன்றி பாராட்டு உபகாரம் செய்வதற்கு எனக்கு எதுவுமே என்ன சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அப்படி மாத்திரம் இல்லை என்றால் இதற்கு நான் பதில் சொல்லி இருப்பேன், இதற்கு அது பரிகாரமாகட்டும் என்று சொல்லி உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி சொன்னார்கள். என்று சொன்னால் ஒரு காஃபிர், ஒரு இறை நிராகரிப்பாளர் எங்கேயோ இருக்கக்கூடிய எப்பொழுதோ ஒரு நடந்த ஒரு நலவை ஞாபகப்படுத்தி அவர் ஏசிய நேரத்தில் அதை பொறுத்துக் கொள்வதை நன்றியாக மாற்றக்கூடிய அளவில் ஒரு ஹுஸ்னுல் அஹத், ஒரு சிறந்த ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு உணர்வு இருக்கும் என்று சொன்னால், நாங்கெல்லாம் அந்த ஜாகிலிய காலத்தை பேசுவதற்கே தகுதியற்றவர்கள் என்ற நிலையில் பலர் என்ன செய்கிறார்கள், தௌஹீத் என்ற அந்த ஏகத்துவம் மட்டும் இல்லை என்றால் பெருமதியை அற்றவர்கள் என்கின்ற அமைப்பில் எத்தனையோ பேர் எமக்கு மத்தியிலே என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு ஒரு அழகான ஒரு பதிலை நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே சில கொள்கைகள் வளர்கின்ற பொழுது, எல்லா கொள்கைக்கும் பொதுவான ஒரு இயல்பு, ஆரம்பமாக அதற்கு உதவி செய்கின்றவர்கள் வசதி படைத்தவர்களாக பொருளாதாரம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்பிக்கை கொண்ட சில ஏழைகளாக கஷ்டப்பட்ட மக்களாகத்தான் முதலாவது இருப்பார்கள். ஒன்று ரெண்டு பேரை ஆரம்பிக்கிற நேரத்தில் சாதாரண லெவல்ல உள்ளவர்கள் தான் முதலாக தியாகத்துக்கு இணைந்து வருவார்கள். அந்த கொள்கை வளரும். அவர்கள் அதற்காக வேண்டி பல உலக லாபங்களை இழந்து பகைத்திருப்பார்கள். அந்த கொள்கை வளர்ந்து 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 அதுக்கு பின்னால பெரிய அந்த கொள்கையை வளர்த்தவர்களுக்கும் கொள்கையின் எதிரிகளின் தலைவர்களுக்கும் இடையில் கைகோர்த்தல் என்ன செய்யும், உண்டாகும். அந்தஸ்து ரீதியான பரிமாற்றங்கள் ஏற்படும். இதுல முதலாவது பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா,
அந்த கொள்கைக்காக அத்திவாரத்துக்காக பாடுபட்டானே அவன் தான். இவர்கள் கைகுலுக்கிக் கொள்வார்கள், அவர்களால் கைகுலுக்க முடியாத அளவுக்கு பகைத்திருப்பார்கள். இது பொதுவாக எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக தன் கொள்கைக்கு அத்திவாரமிட்ட தோழர்களை மறக்காமல் உயர்த்தி வைத்த ஒரே தலைவர் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி மக்கா வெற்றி நேரத்திலே அபூ சுஃபியான் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பாதுகாப்பில் கொண்டு வரப்படுகிறார். அபூ சுஃபியானுடைய இஸ்லாம் அந்த மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு இஸ்லாம். அவர் இஸ்லாத்துக்கு வருவது என்பது என்ன, ஒரு கண்ணியமான ஒரு மனிதரும் தான். அவர் இஸ்லாத்துக்கு வருவது என்பது எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு இஸ்லாம். மிகவும் என்னது, அதாவது ஒரு தலைவராக காயிதல் முஹன்னக் என்று சொல்வார்கள், அனுபவமிக்க ஒரு தலைவராக இருந்தவர். அவரை அபூபக்கர் அப்பாஸ் போன்ற பெரும் பெரும் நபித்தோழர்கள் பாதுகாப்பாக எடுத்துட்டு வர நேரத்தில் அவர்களால் அநியாயம் இழைக்கப்பட்ட 3 தோழர்கள் இருந்தார்கள். சல்மானின் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைபர் ரூமி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேரும் சமூக ரீதியாக, சுஹைபர் ரூமி ஒரு வசதி படைத்தவராக இருந்தாலும் அவர்களுடைய சமுதாய ரீதியாக தாழ்த்தப்பட்டவராக கருதப்பட்டவர். இந்த 3 பேரும் அடிமைகளாக இருந்தவர்கள். அவர்கள் ஒரு புறமாக நிற்கிறார்கள். இவர் வருவதை கண்ட நேரத்தில் அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு சொல்கிறார்கள், வல்லாஹி லா மா அகத சுயூஃபுல்லாஹி மின் அதுவில்லாஹி மா அகதஹா. அல்லாஹ்வுடைய வாள்கள் எதிரிகளுடைய இடத்தை சரியாக பதம் பார்க்கவில்லை என்ற வார்த்தையை சொன்னார்கள். அபூ சுஃபியான் கொல்லப்பட்டிருக்கணும். அவர்கள் இஸ்லாத்துக்கு இந்த உளவு நடத்தி முடிச்சு இஸ்லாம் வெற்றி வாகை சூடுகிற நேரத்தில் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாரே, அப்படி என்ற ஒரு வெறுப்பில் என்ன செய்தார்கள், அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். இது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காதிலே விழுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு நேர வந்தார்கள், வந்து சொன்னார்கள், அத்தகூலுன ஹாதா ஃபீ சய்யிதி குரைஷ், ஒரு குறைஷிகளுடைய தலைவரை பார்த்து இந்த வார்த்தை பேசுவீர்களா நீங்கள், அப்படி என்ற ஒரு வார்த்தை என்ன செய்தார்கள், அந்த 3 பேரையும் பார்த்து பேசிவிட்டு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு போனார்கள். போய் கோபமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி எல்லாம் பிலாலும் சுஹைபும் அதுபோல சல்மானும் பேசுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நினைத்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, எந்த இடம், அந்த இடம் வந்து மக்கா வெற்றிக்காக ரசூலுல்லாஹ் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு பவர் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து வெளிப்படுகிறது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பாதுகாப்போடு வந்து கொண்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக இதை கற்பனை பண்ணி பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த 3 பேரையும் கவனம் எடுப்பதா அல்லது இந்த விஷயத்தை பார்ப்பதா, இதை புறவு பார்ப்போம் என்று சொல்வதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அக்தப்தஹும் யா அபூபக்கர், அபூபக்கரே அவர்களை கோபப்படுத்தினீர்களா என்று கேட்டார்கள். அந்த 3 பேரையும் நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்களா என்று கேட்டார்கள். விட்டு சொன்னார்கள், இன் குன்த அக்தப்தஹும் ஃபகத் அக்தப்த ரப்பக், அவர்களை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் உங்களது ரப்பை கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னார்கள். உங்களது ரப்பை கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொன்ன நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே முழந்தாளிட்டு விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தை சொன்னதன் காரணமாக அவ்வளவு பெரிய தலைவராக இருந்தும் அவ்வளவு பெரிய ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதராக இருந்தும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேர அந்த 3 தோழர்களிடத்திலே போய் கேட்டார்கள், யா இஹ்வதா, எனது சகோதரர்களே, ஹல் அக்லப்துக்கும், உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா அப்படி என்று கேட்ட உடனேயே அந்த 3 பேரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யக்ஃபிருல்லாஹு லக்கும் யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நீங்கள் என்னை கோபப்படுத்தவில்லை என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, ஹுஸ்னுல் அஹத், எப்படிப்பட்ட ஒரு அர்வாஉல் அம்சிலா, உதாரணங்களில் மிகச் சிறந்த ஒரு சிறந்த உதாரணத்தை நபித்தோழர்கள் காட்டி இருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற நேரம் கஅபத்துல்லாஹ்வுடைய மிஃப்தாஹை உஸ்மான் இப்னு அபீ ஷைபாவிடத்திலிருந்து வாங்குகிறார்கள். வாங்கி எடுத்து கஅபத்துல்லாஹ்வை திறக்கிறார்கள். மக்கத்து மக்கள் எல்லோரும் ஆசையோடு எதிர்பார்த்த அந்த நாள் அது, வெற்றி மிக்க நாள் அது, அதற்குள்ள நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட நாள் அது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உள்ளே நுழைந்து கதவை மூட்டிக் கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ தோழர்கள் இருந்தும் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நுழைந்து கதவை மூடி கஅபத்துல்லாஹ்வுக்குள் தொழுதார்கள் என்று சொன்னால், பிலால் போன்ற ஒரு அடிமையாக இருந்த ஒருவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்ன மரியாதையை கொடுத்தார்களோ அதே மரியாதையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வரைக்கும் கொடுத்தார்கள். ஹுஸ்னுல் அஹ்தி மினல் ஈமான்,
அதாவது கடந்த கால உறவை மறவாமல் இருத்தல் என்பது ஈமானில் உள்ள ஒரு பகுதி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிரூபித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த சம்பவம், ரசூலுல்லாஹ் அந்த கீயை எடுத்து உஸ்மான் இப்னு அபி ஷைபாவிடத்திலே கொடுத்து சொன்னார்கள், ஹுதுஹா ஹாலிதத்தன் தாலிதத்தன், கீயை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடமிருந்து எவர்கள் பறித்தாலும் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கடந்த கால உறவும் நலவையும் ஒரு மனிதன் இன்றைய உறவையும் நலவையும் மறக்காமல் இருத்தல் மிகவும் லேசு. வாழ்ந்து கொண்டு உயிரோட்டமாக ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அது. ஆனால் கடந்த காலம் நமக்கு அத்திவாரமிடப்பட்ட காலம், வளர்ந்த காலம், நமக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருந்த காலம், உறவுகள் நலவுகள் எவைகளையும் எந்த காலத்திலும் ஒருவர் மணக்காமல் அந்த நேரத்தில் உறவு பாராட்டுவது இருக்கிறது மிகவும் சிறந்தது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையால் போய் கொண்டிருக்கிறார். ஒரு கிராமப்புறவாசி வருகிறார், அறிமுகம் இல்லாத ஒரு கிராமப்புறவாசி வந்த நேரத்தில் அவர் இறங்கி அந்த கிராமப்புறவாசியை அந்த வண்டியில ஏற்றி தனது தலைப்பாகை அவருக்கு எடுத்துக் கொடுக்கிறார்கள். எடுத்துக் கொடுத்து அவரை மிகவும் கண்ணியப்படுத்துகிறார்கள். அப்பொழுது பக்கத்தில் இருந்த அப்துல்லா இப்னு தீனார் நினைக்கிறார், கேட்கிறார், ஒரு கிராமப்புறவாசி நீங்கள் சாதாரணமாக நடந்து கொண்டாலே அவர் திருப்தியாக நடந்து கொள்வார், இவ்வளவு பெரிய அளவில் நீங்கள் ஏன் கவனிக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், வல்லாஹி இன்னஹு கான வுத்தன் லி உமர் இப்னுல் ஹத்தாப் அபி, எனது தந்தை உமர் இப்னுல் ஹத்தாபுக்கு மிகவும் நேசமான ஒரு மனிதராக இவர் இருந்தார், நட்புள்ள ஒருவராக இருந்தார். தந்தையுடைய நட்பு என்பது குடும்பத்துக்கே உதவியாக இருந்திருக்கும். நட்புள்ள ஒரு மனிதராக இருந்தால் நபியவர்கள் எனக்கு சொன்னார்கள், நபியவர்கள் சொன்னார்கள், இன்ன அபர்ரல் பிர், நன்மைகள் எல்லாம் மிகச் சிறந்த நன்மை அன் தஸில வுத்த அபீக், உங்கள் தந்தையுடைய நேசர்களை நீங்கள் சேர்ந்து நடப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்களும் இப்படிப்பட்ட நற்குண சீலர்களாக வர வேண்டும் என்றால் நமக்கு யார் யார் இது போன்ற வாழ்க்கையின் படித்தரங்களாக இருந்திருக்கிறார்கள், நமது பொருளாதாரத்தில், நமது வாழ்க்கையின் வளர்ச்சியில், அந்தஸ்தில், உறவில், ஒத்தாசையில், குடும்ப விஷயங்களில் யாரெல்லாம் நமக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற உறவையோ நலவையோ அது சிறிதாகினும் பெரிதாகினும் மறக்காமல் இருத்தல் என்பதுதான் ஹுஸ்னுல் அஹ்த். அது ஈமானை ஈமானில் ஒரு பகுதி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பேணுதலாக வாழக்கூடிய, அதை பேணி வாழக்கூடிய நட்பண்புள்ள உள்ளமாக அல்லாஹு தஆலா எம் அனைவரது உள்ளங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.